வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் 4 கண்டெய்னர்களில் பிடிபட்ட 2000 கோடி ரூபாய் ரிசர்வ் வங்கி கிளைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல். கரூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு அதிக வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. திருச்சி, வேலூர், கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. நீலகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், கன்னியாகுமரியிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பதி மற்றும் வட தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் மழை. தமிழ்நாட்டில் படிப்படியாக கோடை மழை அதிகரிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கருத்து. வடகிழக்கு மாநிலமான அசாமில் கொட்டி தீர்த்த கனமழை. ரயில் நிலையத்தை சகதி சூழ்ந்ததால் சேவை பாதிப்பு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் வெடி விபத்துக்குள்ளான கல்குவாரியில் அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் எடுக்கப்பட்டுள்ளது அம்பலம். குவாரியின் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கனிமவளத்துறை துணை இயக்குனர் தகவல். சென்னையில் செல்போன் செயலி மூலம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை. அதிமுக முன்னாள் அமைச்சரின் உறவினர் உட்பட 2 பேர் கைது. தஞ்சை பெரிய கோயில் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் காணொலி வெளியிட்டோர் மீது நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை எச்சரிக்கை. நாடு முழுவதும் உள்ள புராதன சின்னங்களை பாதுகாப்பது மத்திய மாநில தொல்லியல் துறைகளின் கடமை. கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலில் கட்டுமானங்களுக்கு தடை கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறை இன்று அறிவிப்பு. மே 7 முதல் இ-பாஸ் பெற்று செல்ல ஏற்பாடு. தமிழ்நாட்டில் பாஜக தனது கணக்கை தொடங்கும் என நியூஸ் 18 நேர்காணலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. கடினமான போட்டி உள்ளதால் எவ்வளவு இடங்களில் வெல்லும் என கணிப்பது கடினம் என்றும் பேட்டி. தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என அமித்ஷா கூறுவது பகல் கனவாக இருக்கும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அமித்ஷா கூறுவது மனக்கணக்குதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. சென்னையில் தனிநபர் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் ஒட்டப்பட்டுள்ள போலீஸ் ஸ்டிக்கர் அகற்றம். முதல் முறை அபராதமாக 500 ரூபாய் விதிப்பு. சோளிங்க யோக நரசிம்மர் கோயிலுக்கு மலை ஏறிய பக்தர் மாரடைப்பால் உயிரிழப்பு. பெங்களூருவிலிருந்து வந்த முத்துக்குமரன் 1200வது படியேறிய போது உயிரிழந்த சோகம். தஞ்சாவூரில் காவிரி கண்காணிப்பாளர் அலுவலகம் நோக்கி விவசாயிகள் பேரணி. மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து ராசி மணல் பகுதியில் அணை கட்ட கோரிக்கை. ஜம்முவில் சீன எல்லை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காரைக்காலைச் சேர்ந்த ராணுவ வீரர் உயிரிழப்பு. உடலை இன்று இரவு காரைக்காலுக்கு கொண்டு வர ஏற்பாடு. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு ஹால் டிக்கெட் வெளியீடு. 5ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள ஏற்பாடு. ஆபாச வீடியோ விவகாரத்தில் மதச்சார்பற்ற ஜனதா தள MP பிரஜ்வல் ரேவண்ணா மீது மேலும் ஒரு பெண் பாலியல் புகார். புதிதாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை.
முஸ்லிம்களை ஓட்டு ஜிகாத்திற்கு இந்தியா கூட்டணி அழைப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க கோருவதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொய் பேசும் பிரதமர் மோடி விவாதத்திற்கு தயாரா? பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே சவால். ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்துமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்? புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ராஜஸ்தானுடன் இன்று இரவு 7:30 மணிக்கு பல பரீட்சை. தமிழ்நாட்டிற்கு முதன்முறையாக வெப்ப அலைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கரூர், ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களை வெப்ப அலை வாட்டி வதைக்கும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு முதன்முறையாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை அளித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என்ற ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் சேலம், திருச்சி, திருப்பூர், கோவை ஆகிய 8 மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என்பதற்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இது தவிர நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் டெம்போ வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. 13 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரத்தை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், மதுரை மாவட்டம் சங்கிமங்கலம் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரா, தருண் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் டெம்போ டூரிஸ்ட் வேனில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் பிளாத்திலும் அருகே உள்ள எப்போதுவென்றான் சோழசாமி கோயிலில் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. அந்த திருவிழாவிற்காக இன்று வந்துள்ளனர். வேனை ஆரோக்கிய ஆண்டை என்பது ஓட்டி வந்துள்ளார். இந்த வேன் எட்டயபுரம் அடுத்துள்ள கீழையாள் பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில்